ரிஷபராசி அன்பர்களே, என்ன சொல்கிறது சார், அவ்வளோ அருமையான நாட்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது. ஸோ உங்களுக்கு இப்போ லாட்ரி டிக்கெட் அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நேரம். ஸோ ஒரு ஜாக்பாட் நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள், பல கஷ்டங்களை தாண்டி, பல துரோகங்களை தாண்டி, பல இன்னல்களை தாண்டி, பல கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு, உடல் ரீதியான விஷயங்களில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போகுதுன்னா, அந்த காலத்தை எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். அதில் பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எப்படின்னா, நிறைய ஆக்ட்ரஸுக்கு 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடியவர், நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் சொல்லக்கூடியவர், ஒரு முக்கியமான ஒரு குரு, ஒரு 300-400 பேர்த்துக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆசான் கிட்ட தான் நான் வந்து நம்பர் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக அவர் வந்து நீங்கள் பேசி உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரி சார், இப்போ இந்த ரிஷபராசி பற்றி சொல்லலாம். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறவங்க கலைத்துறையில் மேன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாவது இவங்களுக்கு இருக்கும். இவங்க கலைத்துறையில் தான் தொழில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து பாடகராக இருக்கேன் சார், நான் வந்து பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில அவங்களோட கனவுகளை மக்களுக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை மக்கள் அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் எது ஆப்டாக இருக்கோ அதை மட்டும் செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க காதலிச்சது ஒருத்தராக இருக்கும், கல்யாணம் பண்ணது ஒருத்தராக இருக்கும். காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அது அவ்வளோவா சிறப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இவங்க ஏதோ ஒரு ஆள் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, வாழ்க்கை தாண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு மன சாட்டிஸ்ஃபை தான் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கும் உண்மையாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு ரிஷபராசி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ரிஷபராசிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்கு துர்க்கை அம்மனினுடைய வழிபாடு ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். ஒரு தேவதை அப்படின்னே சொல்லலாம். துர்க்கை அம்மன் வந்து இந்த ரிஷபராசிக்கு தேவதை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கோபம் தலைக்கேறக்கூடியது. ஆனால் அதை காட்டுறங்கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க. நான் கோவத்தை காட்டுற அளவுக்கு நீ சரியான ஆள் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவங்க நகர்ந்து போவாங்க. கோவத்தை காட்டிட்டா கூட பரவாயில்ல, காட்டாமல் போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னப்பா நீலாம் எனக்கு சரியான நல்ல ஓட்டலாம், கோவத்தை காட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் போனாங்கன்னா அந்த இடத்துல முன்னாடி இருக்கவனுக்கு அதோட பெரிய அசிங்கமாகவே இருக்காது. அந்தளவுக்கு எங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிகிட்ட பழகுறவங்க அடித்து சொல்லலாம், இது உண்மையாக நினச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்டா இவன்லாம் நண்பனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் இறங்கி போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு காண்டாகும். அது இறங்கி போகிற விதத்தில் கூட உங்களோட ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகம். ஆணாக இருந்தால் பெண்ணுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணினுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். இது வெளியே தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தின் வழி பார்க்கும்போது ரிஷபராசி பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். தாய் வழி தந்தை வழின்னு பார்க்கும்போது தாய் வழியிலேருந்து உங்களுக்கு பயங்கர டென்ஷன் தான் கிடைக்கும். தந்தை வழியில் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான ஒரு உறவும் நட்பும் அப்போலேருந்தே பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மாறி கூட இருக்கும். சிலருக்கு வந்து தந்தையினுடைய வழி கொஞ்சம் காண்டாக இருக்கும், இப்போ தாயினுடைய வழி ஓரளவு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இது இந்த ரிஷபராசிக்கு மட்டும் சொல்கிறேன். இதில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் பல துரோகங்களை தான் சந்தித்து வந்திருப்பீங்க. எப்படி நண்பன்கிட்ட ஏமாந்தது, காதலிச்சவங்கள்ட்ட ஏமாந்தது, யார்கிட்டயோ பணம் கொடுத்து ஏமாந்தது, தொழிலில் தொடங்குறவங்க ஏமாந்தது, வேலை வாங்கி தரேன்னு ஏமாந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கஷ்டங்கள் போட்டு தான் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஏறப்போகுது. இந்த சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும், அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த இடையூறுகளை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிறது திருமணம், குழந்தை, தொழில், இது 3 தான் நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும். இன்னொன்று ஹைப்பராக போனிச்சுன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டுருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு 3-4 விஷயத்தில் இந்த உடல் ரீதியான விஷயம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். ஹெல்த் அண்ட் வெல்த்தில் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே உங்களால் கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போக முடியும். சின்ன ஏற்ற இறக்கம் இருந்தாலும் உங்களை வந்து டைவர்ட் ஆகாமல் கொண்டு போகிறது இந்த ஹெல்த் அண்ட் வெல்த்து ரொம்பவே தேவைப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து மெயினாகவும் சொல்லப்படுது. உங்களுக்கு லைட்டாக ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் உடனே டாக்டர் பாருங்கள், அதை சரி பண்ணுங்கள். அதை மைண்டில் போட்டுக்காமல் அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்காது. கடவுள் புண்ணியத்தில் அதை வந்து காப்பாற்றி கொடுத்துரும். அதனால் ஹெல்த் அண்ட் வெல்த் விஷயத்தில் எந்த விஷயத்துலையும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை தான் பார்க்கணும். ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, குழந்தைகளுடைய கல்வியை பொறுத்தவரைக்கும் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. 18 வயதுகளுக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி அதற்கு தகுந்தாற் கூட நீங்கள் அமைச்சு கொடுத்தாவே போதுமானது. சரி, இது எல்லாம் உங்களுக்கு வந்து இதாக சொல்கிறது. அடுத்தது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய
தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது ஒருத்தர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களோட நண்பர்கள் அப்படின்னா கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்கள் தொழில் செய்யும்போது உங்களுக்கு பார்ட்னராக இருப்பாங்க. அந்த பார்ட்னர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அந்த பார்ட்னரை வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அந்த பணம் போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க, ரெகுலர் கஸ்டமரு, எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க யாராக இருந்தாலும் சரி, தொழில், பணம், டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது எல்லாமே ரொம்ப 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 கவனமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இன்னொன்று, உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ நீங்கள் வாகனம் கொடுக்குறீங்க, இல்லை வீடு விட்டுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப்புக்காக பண்ணுறீங்க, ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, இதெல்லாம் இந்த சமயத்தில் கூடவே கூடாத ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய டைம் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எதற்கு வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடிய டைம் ஒரு மார்க்கமாக இருக்கிற பட்சத்தில் உங்களை வந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் அது வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக பத்திரமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிற டைமை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது, இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் வந்துடலாம். எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹாப்பி சார், எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சார், இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 விஷயம் 7 விஷயம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான 90% வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுளாக வந்து நிறையா விஷயங்கள் கொடுப்பாரு, அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு அந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சுக்குவாங்க. அடுத்தது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமையுது. இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது மருத்துவ ஆலோசனை, சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம். சார், நிறைய இடத்துல பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும், ஐவிஎஃப் பண்ண சொல்கிறாங்க, அது பண்ண சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்க, அத்தனை கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணி பார்த்தோன்னா ஆனால் எதுவும் பண்ணல. உடல் ரீதியான விஷயங்களில் சரியாக உங்களோட உடல் சூடுகளை சரி பண்ணிவிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு நல்ல மெடிடேஷனும் நல்ல கான்சன்ட்ரேஷனும் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை நாள் ஸ்ட்ரெஸ்லேயே பாதி வாழ்க்கையை ஓட்டியிருப்பீங்க. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கக்கூடிய நேரங்களாகவும் அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய நேரங்களாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பை விடக்கூடாது. ஏன்னா சில தசாபுத்திகள் வந்து உங்களை வந்து அதை கெடுக்கிறதுக்கு பார்க்கும். வேறு போன வருஷம் இப்படி தான் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரிலன்னா கண்டிப்பாக ரிஷபராசிலையும் நல்லது நடந்திருக்கும். யாருக்கு அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தினவனுக்கு சில தசாபுத்திகளை அது கெடுக்க பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. இப்போ குழந்தைகளுக்கான தருணமும் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, திருமணத்துக்கான தருணமும் ஓகேவாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக வேறு ராசியும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ட்னராக இல்லை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தொழில் தொடங்குறீங்கன்னா கஸ்டமர் இருப்பாங்க. நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ராசியை பொறுத்து உங்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நேரம்னா கடனெல்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 100% ஒர்க் பண்ணால் கடன் அடைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பாதி அந்த சரி கட்டக்கூடிய நேரமாக இருக்கும். இத்தனை நாள் நீங்கள் வந்து அதை இஎம்ஐ கட்டுறதுக்கே வந்து ஒரு தப்பி தவிர தான் அப்படியே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நார்மலான இஎம்ஐ கட்டிட்டு அது கரெக்டாக ஓரளவுக்கு இருக்குமா இல்லை ஏற்ற இறக்கமாக இருக்குமா அப்படிங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுவுமே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு 6 மாதம் ஒரு மாதிரியும் அடுத்த 6 மாதம் ஒரு மாதிரி இருக்குது. தமிழ் வருட பிறகு ஒரு மாதிரியும் தமிழ் வருட பிறகு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். கிரக பயிற்சி ஒன்று இருக்கும், அந்த பயிற்சி முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். இதுவுமே ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 100% பேருக்கு அப்படி இருக்காது, 70% பேருக்கு அப்படி இருக்கும், 30% பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இதையே நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இது தனிப்படையான ஜாதகம் தான், எல்லா இடத்துலையும் பேசுவோம். இதை நான் காமனான ஜாதகமாக சொல்கிறேன், அதனால தான் இப்படி சொல்கிறேன். சரி சார், சரி, அப்போ தொழிலில் வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அப்போ தொழிலில் எதை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம், இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னா நான் எதை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா யார் பேரில் ஆரம்பிக்கிறீங்கன்னு பாருங்கள். யாரோடைய ஜாதகம் தனிப்படையான ஜாதகம் இப்போ பக்காவாக இருக்குது, உங்களோட ஜாதகமே பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை சார், வீட்டில் வந்து ஒய்ஃபோட ஜாதகம் நல்லாயிருக்கு, அப்பா அம்மாவோட ஜாதகம் நல்லாயிருக்கு, குழந்தையோட ஜாதகம் நல்லாயிருக்கு, பண்ணுங்கள், அவங்க பேரில் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கா, அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் சேர்ந்து பண்ணிங்கன்னா அது அருமையாக வரும். உங்களோட பார்ட்னர் யாராவது ஒருத்தர் சேர்றாங்க, நல்லா இருக்குது, பண்ணலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதிக முதலீடு போட்டு ஒரு பார்ட்னரை நம்பி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் இனிமேல் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடும். எல்லாமே கரெக்டான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற தைரியத்திலே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு தசாபுத்தி வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டுறதுக்கு பார்க்கும். அந்த பாடத்தை போட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுரும். அப்போ வந்து நீங்கள் எடுப்பீங்க, இவன் நல்லா இருக்குன்னு சொன்னானே ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது முன்னாடியே சொல்லிடும். தசாபுத்திகள் உங்களுக்கு சில விதிகளின்படி உங்களுக்கு சில விஷயத்த சொல்ல வரும். அந்த விஷயத்தை நீங்களாகவே சரி பண்ணிக்கணும். அதுதான் ஒரு மெயினாக நீங்கள் வந்து கருதும். சரி சார், இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க
நிறையா பேர் கேட்டுருக்கு ஒரு முக்கியமான விஷயம். சரி, எல்லாருக்கும் ஒரு தெய்வத்தை வழிபட சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது? உங்களுக்கு துர்க்கை அம்மன் தான் மெயினான தெய்வம். ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படிங்கிற வழிபாடு கண்டிப்பாக வேணும். அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் 3 டைம் பதிவிட்டுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை சொல்லி பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய விமோச்சனம் தரும். கோவிலை சுற்றி வரும்போது துர்க்கை அம்மன் அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபடுங்க. 2 நெய் தீபம் கொண்டு போங்க, அந்த இடத்துல வச்சிங்க. 2 நெய் தீபமாக ஏற்றினாலும் ரொம்பவே நல்லது. ஒற்றை நெய் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடி ஒரு வெளிச்சம் போட்டு நீங்கள் வழிபட்டிங்கனாவே போதுமானது. 1, 2 இதெல்லாம் மனிதனுடைய கணக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டாலும் சாமி வழிபட்டீங்க, மனதார வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். ஸோ நல்லபடியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கோங்க. நான் சொன்னது உண்மையாக அப்படின்னா உண்மையினே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.